வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இதோ ஒரு சுவாரஸ்யமான புதிய கதை உங்களுக்காக. வாழ்க்கையில் எதிர்பாராத தருணங்கள் நம்மை நிலை கொலைய செய்வதுண்டு. என் கணவர் ரவி இறந்து சில நாட்களே ஆகியிருந்தது. அந்த பெரிய வீட்டில் தனிமை என்பது பேயாக வந்து என்னை அச்சுறுத்தியது. என்னுடன் தங்கியிருந்த என் கணவரின் தம்பி கவின் வெறும் 12 வயது சிறுவன். அவனை நான் என் தம்பியாகவே பார்த்தேன். அவனும் என்னை அண்ணி, அம்மா என்றுதான் அழைப்பான். தனிமையில் தூங்க பயந்து கவினை என் அறையில் வந்து படுத்துக்கொள்ள சொன்னேன். அது குளிர்காலம். கம்பளி போர்வையின் கதகதப்பில் அவன் என் அருகில் தூங்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருந்தது. ஆனால் என்னை தவிர அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை. மாமனார், மாமியார் என யாரும் இல்லாத அந்த வீட்டில் கவின் மட்டுமே என் ஒரே துணையாக இருந்தான். 12 வயது சிறுவன் என்றாலும் கவின் பார்ப்பதற்கு நல்ல வளர்ந்த இளைஞனைப் போல இருப்பான். ஒரு நாள் இரவு என்னுள் இருந்த ஏதோ ஒரு குழப்பம் அல்லது அந்த தனிமையின் அழுத்தம் என்னை அவனை சோதிக்க தூண்டியது. என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவனை மெதுவாக தட்டி எழுப்ப முயன்றேன். அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். இருட்டில் என் கை அவனை தொட்ட அந்த ஒரு நொடி என் கண்கள் வியப்பில் விரிந்தன. என் கணவன் இறந்து 5 நாட்கள் கூட ஆகவில்லை. இப்போது என் அருகில் இருப்பவன் அந்த சிறுவனா? அல்லது அன்று இரவு அந்த வீட்டின் மௌனம் எனக்கும் அந்த சிறுவனுக்கும் இடையில் இருந்த எல்லையை ஏதோ ஒரு விசித்திரமான திசையை நோக்கி நகர்த்தியது. எனக்கு புரியாத மர்மம் ஒன்று அந்த அறையிலேயே நிலை கொண்டிருந்தது. என் தாயின் எச்சரிக்கை வார்த்தைகள் என் காதுகளில் இப்போதும் எதிரொலித்தன. கவின் உனக்கு தம்பி மட்டும்தான். ஆனால் காலம் மாறும்போது அவனுக்கும் உனக்கும் இடையே ஒரு மறைவு அவசியம் என்று அம்மா அடிக்கடி சொல்வார். அன்று அதை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. ஆனால் இன்று என் கணவர் ரவியின் மறைவுக்குப் பின் என் முன் நிற்கும் இந்த 12 வயது கவின் எனக்கு ஏதோ ஒரு அந்நியனைப் போல தெரிந்தான். இரவு 1 மணி கதவை தட்டியது கவின். அவன் கையில் ஹோட்டல் பொட்டலம். அவன் கண்களில் தெரிந்த அந்த பரிதாபம் வெறும் பாசமா அல்லது ஏதோ ஒரு மறைமுகமான திட்டமா? அண்ணி, நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் என்னால் தாங்க முடியாது. என் அண்ணனை பறி கொடுத்து விட்டேன். உங்களையும் நான் இழக்க விரும்பவில்லை என்று அவன் சொன்னபோது அவன் குரலில் இருந்த முதிர்ச்சி என்னை மிரட்டியது. அவன் என் பாதுகாப்பு கருதி என்னை தரைத்தளத்தில் உள்ள அறைக்கு மாற்ற சொன்னான். மேலே உள்ள அறை பாதுகாப்பானது அல்ல என்று அவன் சொன்ன விதம் அந்த வீட்டின் மீது அவனுக்கு இருக்கும் அதிகாரத்தை காட்டியது. நான் தயக்கத்துடன் அவனது அறைக்கு சென்றேன். அவன் அறைக்கு சென்ற அந்த நொடி என் கண்கள் வியப்பால் விரிந்தன. நான் அதிர்ந்து போய் நின்றேன். என் கணவர் ரவி உயிருடன் இருந்தபோது கவினின் அறை இப்படி இருந்ததே இல்லை. அறையின் சுவர்கள் முழுவதும் ஏதோ ஒரு விசித்திரமான படங்களாலும் புரியாத குறியீடுகளாலும் நிரப்பப்பட்டிருந்தன. ஒரு மூலையில் என் கணவரின் உடைமைகளை விட விசித்திரமான சில பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த சிறுவன் கவின் எனக்கு தெரிந்த அந்த அப்பாவி தம்பிதானா? அல்லது என் கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு முகமூடியே அவன் அணிந்திருக்கிறானா? அந்த அறையில் நிலவிய அந்த ஒருவித மனம் என் கணவர் கடைசியாக எனக்கு கொடுத்த அந்த வாசனை திரவியத்தின் மனம் போலவே இருந்தது. திடீரென்று பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. கவின் என் பின்னால் வந்து நின்றான். அவன் கண்கள் வழக்கத்திற்கு மாறாக தீட்சணியமாக ஜொலித்தன. என்ன அண்ணி, என் அறையை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? அவன் குரலில் இருந்த அந்த விசித்திரமான நடுக்கம் என் முதுகு தண்டில் ஒரு பயத்தை ஊடுருவ செய்தது. என் கணவர் இறந்து 5 நாட்களே ஆகிறது. இப்போது இந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக ஒரு தெரியாத மனிதனைப் போல நடந்து கொள்ளும் கவினுடன் இருக்கிறேன். என் தாயின் பயம் நியாயமானதுதான் என்பதை இப்போது உணர்கிறேன். கவின் வெறும் சிறுவன் அல்ல, அவனுக்குள் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. அன்று அவன் கொடுத்த தேநீரை கையில் வாங்கிய போது என் கைகள் லேசாக நடுங்கின. கவின் சொன்ன அந்த வார்த்தைகள் என் இரத்தத்தை உறைய வைத்தன.
அன்னைக்கு தூக்கம் வரவில்லை என்று நண்பனிடம் சொன்னேன். அவன் மாத்திரை போட்டு தர சொன்னான். என்ன ஒரு யதார்த்தமான ஆனால் பயங்கரமான விளக்கம்! ஒரு 12 வயது சிறுவனால் எப்படி இவ்வளவு சாதாரணமாக ஒரு பெண்ணின் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் முடிவை எடுக்க முடியும்? நான் டீயை கொடுக்காமல் டேபிளில் வைத்தேன். கவின், இது தவறு. இப்படி யாரையும் கேட்காமல் மருந்துகளை கொடுப்பது ஆபத்து என்று நான் கண்டிப்புடன் கூறினேன். ஆனால் அவன் முகத்தில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. மாறாக அவன் உதடுகளில் ஒரு விசித்திரமான மெல்லிய புன்னகை அரும்பியது. அவனது அறைக்குள் நான் கண்ட அந்த நகைப்பெட்டிகள் என் நினைவுக்கு வந்தன. நான் பாதுகாப்பாக பூட்டி வைத்திருந்த நகைகள் எப்படி கவினின் அறைக்கு வந்தன? அவனது அறைக்குள் நான் கண்ட அந்த பொருட்கள் வெறும் விளையாட்டு பொருட்கள் அல்ல, அவை ரவியின் ரகசியங்கள். நான் மெல்ல அவனிடம் கேட்டேன், கவின், என் அறைப்பூட்டை திறக்க உனக்கு எப்படி தெரியும்? அந்த நகை பெட்டிகள் எப்படி உன் அறைக்கு வந்தன? அவன் டீயை குடித்துக் கொண்டே என்னை தீர்க்கமாக பார்த்தான். அவன் கண்கள் இப்போது ஒரு சிறுவரின் கண்களாக இல்லை. ஒரு முதிர்ந்த சூழ்ச்சி நிறைந்த மனிதரின் கண்களைப் போல அவை மின்னின. அண்ணி, அண்ணன் இறப்பதற்கு முன்னரே எனக்கு எல்லாம் தெரியும். அவர் இந்த வீட்டில் எதை எதை மறைத்து வைத்திருந்தார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் அண்ணனை தேடி அலைந்தீர்கள். நான் அண்ணன் விட்டு சென்ற அதிகாரத்தை தேடினேன் என்றான் அவன். என் இதயம் படபடத்தது. இந்த வீட்டில் நான் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்தேன். ஆனால் நான் ஒரு சிங்கம் இருக்கும் குகையில் மாட்டிக்கொண்டேன் என்பதை இப்போது உணர்ந்தேன். அவன் என்னை ஒரு அந்நியாக பார்க்கவில்லை. அவரது திட்டங்களுக்கு தேவையான ஒரு கருவியாக பார்க்கிறான். அண்ணி, இந்த ஊரில் அண்ணனின் மரணம் விபத்து என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இனி நான் சொல்வதை கேட்டுதான் ஆகஸ்ட் வேண்டும் என்று அவன் கூறியபோது அந்த வீட்டின் கதவுகள் தானாகவே மூடிக்கொண்டன. காலை நேரம் ஆனால் அறைக்குள் இருள் சூழ்ந்தது. கவின் மெல்ல எழுந்து என் அருகில் வந்தான். இனி நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அண்ணி. அண்ணன் எப்படி போனாரோ அதே மர்மம் உங்களை சுற்றிலும் வலை பின்னத் தொடங்கிவிட்டது. என் உடல் நடுங்கியது. அவன் வைத்திருக்கும் அந்த தேநீர் கோப்பையில் என்ன கலந்திருக்கிறான் என்பது இப்போது எனக்கு தெரியும். மீண்டும் மயக்கம் என் கண்களை சூழ்ந்தது. நான் விழுந்தால் என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவன் தேநீரை என் கண் முன்னே பருகியதும் அவன் மீது எனக்கு இருந்த சந்தேகம் சிறிது தணிந்தது. ஒருவேளை நான் தவறாக புரிந்து கொண்டேனோ? அவன் சொல்வது போல இந்த வாடகை வீட்டில் அவமானப்பட்டு வாழ்வதை விட சொந்தமாக ஒரு வீடு வாங்குவது நல்ல யோசனை தானே? ஆனால் அந்த நகைகளை அவன் எப்படி தனியாக விற்கப் போகிறான்? அவன் தேர்ந்தெடுத்த அந்த நேர்மையான நபர் யார்? கவின், அந்த நகைகள் என் கணவர் ரவி எனக்கு தந்தவை. அவற்றை விற்பதற்கு முன்னால் எனக்கு அந்த நபரை பற்றி தெரிய வேண்டும். அவரிடம் நான் பேச வேண்டும் என்றேன் அழுத்தமாக. கவின் லேசாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு கர்வமும் அதிகாரமும் கலந்திருந்தது. அண்ணி, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அந்த நபர் மிக முக்கியமானவர். அவர் அண்ணனின் நெருங்கிய நண்பர். நீங்கள் அவரிடம் பேசினால் அண்ணனின் மரணத்தை பற்றியும் அவர் விட்டு சென்ற கடன்களை பற்றியும் அவர் சொல்லிவிடுவார். நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவே நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று அவன் சொன்னான். அவனுடைய பதில்கள் ஒவ்வொன்றும் என்னை ஒரு இக்கட்டான சூழலுக்குள் தள்ளியது. ரவியின் மரணத்திற்கும் அவரது இந்த செயல்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது தெளிவாக தெரிந்தது. அன்று மதியம் கவின் வெளியே சென்றிருந்தான். அவன் அறைக்கதவு லேசாக திறந்திருந்தது. இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்று நான் உள்ளே நுழைந்தேன். அவன் சொன்ன அந்த நேர்மையான நபர் யார் என்று தெரிந்து கொள்ள அந்த அறையை அலசினேன். மேஜையின் அடியில் ஒரு பழைய டைரி இருந்தது. அதை திறந்தபோது என் கண்கள் கலங்கின. அதில் என் கணவர் ரவியின் கையெழுத்தில் சில வரிகள் இருந்தன. கவின்